அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. ஒரு சகோதரி அவர்கள் கூறிய உண்மை சம்பவம் இது. 5-6 வருடங்களாக அவர்களுக்கு எவ்வித வேலையும் இல்லை. அவர்களுடைய தந்தையார் அவர்கள் எங்காவது வேலை தேடி சென்றால் அந்த வேலை கிடைக்காது அல்லது நிலைக்காது. ஒரு சிறிய சகோதரி இருக்கிறார், அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரர், அவர் மட்டுமே வேலை செய்கிறார். சேலரி லிமிட்டடாக இருந்தது. அவருடைய சம்பளம் வீட்டினுடைய அன்றாட செலவுகளுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. எங்களுடைய சிரமங்களை வார்த்தைகளால் கூற இயலாது. அவர் கூறுகிறார், ஒரு நாள் யூடியூபில் இஸ்திக்ஃபாரினுடைய சிறப்புகள் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திக்ஃபார் கேட்கக்கூடிய மனிதர்களுக்காக நதிகளை ஓடச் செய்கிறான் என்ற ஆயத்தை கேட்டு இனிமேல் தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்யலாம் என்ற உறுதியான நியத் செய்து கொண்டேன். தினசரி 7000 தடவைகள் இஸ்திக்ஃபார் ஓதக்கூடிய நியத்தை செய்து கொண்டேன். அதை தொடர்ந்து ஓத ஆரம்பித்தேன். அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய சிரமங்களை எல்லாம் தூரமாக்கிட அல்லாஹ் என்று தொடர்ந்து துஆ செய்து கொண்டிருந்தேன். இடையில் ஒரு நாள் நான் முன்பு வேலை செய்து கொண்டிருந்த இடத்திலேயே வேலைக்கு வேகன்சி இருக்கிறதா என்று கேட்கலாமா என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் அவர்களுடைய பாலிசி என்னவென்றால், யாரேனும் அங்கு வேலை செய்து ரிசைன் செய்து விட்டால் மீண்டும் அவர்களை வேலைக்கு அமர்த்த மாட்டார்கள். இது தெரிந்திருந்தும் அல்லாஹுவின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணத்தினாலும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருந்ததின் நம்பிக்கையின் காரணத்தினாலும் நான் அவர்களை அணுகினேன். ஆபீஸுக்கு சென்றேன். வேலை இருக்கிறதா என்று ஓனரை சந்தித்து கேட்டேன். அவர் இப்பொழுது எந்த வேகன்சியும் இல்லை என்று கூறிவிட்டார். அவர்களுடைய பாலிசி எனக்கு தெரிந்திருந்தாலும் சிறிது கவலை இருந்தது. மீண்டும் தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருந்தேன். தினசரி 7000 தடவைகள் ஓதிக்கொண்டிருந்தேன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருந்தேன். இவ்வாறாக 2-3 நாட்களே கடந்திருக்கும். ஆபீஸில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. உடனே வந்து ஜாயின் செய்து கொள்ளுமாறு கூறப்பட்டது. எவ்வித தாமதமும் இல்லாமல், எவ்விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் என்னை அவர்கள் அழைத்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அல்லாஹுவிற்கு மிகவும் நன்றி செலுத்தினேன். நான் அடைந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் கூற இயலாது. நான் இவ்வாறு தொடர்ந்து அங்கு 2-3 மாதங்கள் வேலை செய்து கொண்டிருந்தேன். பிறகு மீண்டும் அங்கு ஒரு வேகன்சி இருப்பதாக கேள்விப்பட்டேன். வேலை போக மீத நேரங்களிலெல்லாம் அதிகமாக இஸ்திக்ஃபாரும் ஸலவாத்தும் ஓதிக்கொண்டே இருந்தேன். அங்கிருந்த ஒரு வேகன்சியை எனது சகோதரிக்காக கேட்கலாமா என்று யோசித்தேன். ஆனால் அந்த கம்பெனியினுடைய பாலிசி என்னவென்றால், ஒருவர் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கையில் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை அவர்கள் மற்றொரு நபராக சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். இருப்பினும் தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்த வண்ணமாக அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை கொண்டு நான் எனது சகோதரிக்காக அந்த வேலையை கேட்டேன். எனது சகோதரிக்கு அந்த கம்பெனி மீண்டும் வேலையை தந்தது. எனது சகோதரியும் வேலையில் இணைந்து கொண்டார். அவருடைய படிப்பை தொடர ஆரம்பித்தார். அங்கு இருப்பவர்களுக்கெல்லாம் மிகுந்த ஆச்சரியம். எப்படி இது கம்பெனியினுடைய பாலிசி இல்லையே, இவருக்கு மட்டும் 2வது முறை இங்கு வேலை கிடைக்கிறது, இவருக்கு மட்டும் அவருடைய சகோதரியும் இங்கு வேலை கிடைக்கிறது என்று மற்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுக்கு தெரியாது, ஆனால் ரகசியம் எனக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் கேட்டதின் பரக்கத்தினால் அல்லாஹ் இந்த வாசல்களை திறந்திருக்கிறான். இஸ்திக்ஃபார் வாசல்களை திறக்கக்கூடியது, பூட்டுகளை உடைக்கக்கூடியது, வழிகள் காண்பிக்கக்கூடியது, இரணத்தை தரக்கூடியது, குழந்தை செல்வங்களை அல்லாஹ் இதன் மூலம் தருகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திக்ஃபாரின் மூலமாக காரியங்களை தடையற்று நடக்க செய்கிறான் என்பதை நான் நன்கு அறிந்திருந்தேன். மீண்டும் கூறுகிறார், 5-6 வருடங்களாக வேலையில்லாமல் இருந்த எனது தந்தை அவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க ஆரம்பித்தன. அவர் தன்னுடைய ஆர்டருடைய சாம்பிள்ஸை எங்கெல்லாம் கொண்டு செல்வாரோ அங்கெல்லாம் அவருக்கு ஆர்டர்ஸ் கிடைக்க ஆரம்பித்தன. அவருடைய தொழில் நடக்க மட்டுமல்ல, சிறப்பாக செயல்பட ஆரம்பித்தது. இவ்வாறாக எனக்கும் வேலை கிடைத்து விட்டது. எனது சகோதரியும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எனது சகோதரரும் வேலையில் இருக்கிறார். எனது தந்தைக்கும் வேலை கிடைத்து விட்டது. வீட்டில் உணவிற்கே சிரமப்பட்டுக் கொண்டிருந்த சூழலில் இப்பொழுது நாங்கள் எல்லோரும் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்கள் வீட்டில் அல்லாஹ் எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் தந்திருக்கிறான். நாங்கள் நிம்மதியுடனும் வாழ்கிறோம். எல்லா விதமான சுகபோகங்களுடனும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அவர் இஸ்திக்ஃபாரினுடைய சிறப்புகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பதிவை செய்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு 7000 முறை இஸ்திக்ஃபார், ஒரு நாளைக்கு 7000 முறை இஸ்திக்ஃபார் பாதைகளை திறக்கக்கூடியது, பூட்டுகளை உடைக்கக்கூடியது. கேட்டதையெல்லாம் அல்லாஹ் தருகிறான். எந்த அளவு அல்லாஹ் கூறுகிறான் என்றால், இஸ்திக்ஃபார் ஒருவர் செய்வாரேயானால் அந்த மனிதருக்காக நாம் நதிகளை ஓடச் செய்வோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான்.
நதிகள் ஓடும். அவருக்காக நாம் தோட்டங்களை உருவாக்குகிறோம், அவருக்காக நாம் குழந்தை செல்வங்களை தருகிறோம் என்பதாக இஸ்திக்ஃபாரினுடைய சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆனில் மேம்படுத்தி கூறியுள்ளான். அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு 7000 முறை இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹிலிருந்து ஆரம்பிச்சு யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, இதுவும் இஸ்திக்ஃபார் தான். நாம் இதற்கு முன்பதாக இஸ்திக்ஃபார் என்று நாம் பதிவிட்ட தனிப்பட்ட வீடியோ 7 இஸ்திக்ஃபார் அப்படிங்கிற வீடியோ, அதுல 6 இஸ்திக்ஃபார் இருக்கும். அந்த வீடியோல அதை மறந்துட்டேங்கிறனால இன்னொரு வீடியோவாக விடுபட்ட இஸ்திக்ஃபார்னு இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். இது அல்லாமல் இஸ்திக்ஃபார் சம்பந்தமாக நம்ம போட்ட வீடியோ, இது எல்லாமே தங்களுக்கு ஐ பட்டன்லையும் என் கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இன்ஷால்லாஹ் கிடைச்சிடும். நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக ஆகணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவமே செய்யாதவர்கள், அல்லாஹுவால் சுவனத்தினுடைய வாக்களிக்கப்பட்டவர்கள், சையதுல் கௌனைன் கண்மணி நாயகம் அவர்கள் ஒரு நாளைக்கு நான் 70 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தருகிறேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. மற்றொரு ஹதீஸில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 முறை என்றால் நாம் எத்தனை முறை கேட்கிறது? பாவமே செய்யாத கண்மணி நாயகம் அவர்கள், சையதுல் கௌனைன் அவர்கள், அல்லாஹ் யாரை உஸ்வத்துன் ஹசனா என்று கூறுகிறானோ, அழகிய முன்மாதிரி என்று கூறுகிறானோ, ரஹ்மத்தல்லில் ஆலமீன் என்று கூறுகிறானோ, முஹம்மது என்று ஒருமையில் அல்லாஹ் அழைக்கவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறான். யாயுகல் முஸம்மில், யாயுகல் முத்தஸிர் என்று பேர் கூட சொல்லாமல் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்ற நாயகம் ஒரு நாளைக்கு 100 முறை என்றால் நாம் எத்தனை முறை கேட்பது? மாணவர்களே, ஒரு நாளைக்கு 7000 முறை இஸ்திக்ஃபார் ஒருவர் செய்வாரேயானால் வாழ்வு சுபிட்சமாக மாறிவிடும். அவருடைய முன்னேற்றத்தை இந்த உலகத்தில் ஒருவராலும் தடுக்க முடியாது. அவருக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் தொடர்பு நிச்சயம் ஏற்படும். அல்லாஹ் அவரை ரஹ்மத்தினுடைய பார்வையை கொண்டு பார்க்க ஆரம்பிப்பான். அவருடைய பாதைகள் எல்லாம் பூந்தோட்டமாக இருக்கும். அவர் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். பார்க்கும் நபர்கள் எல்லாம் அவருக்கு உதவி செய்வார்கள். வாழ்வு சிறப்பாகிவிடும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த வீடியோவை தங்களுடைய அன்பிற்குரியவர்கள், நேசத்திற்குரியவர்கள், யார் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க வரை கண்டிப்பா கொண்டு செல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மன்னிப்பை நமக்கு வழங்கி இம்மை மறுமையினுடைய வாழ்வை அல்லாஹ் இலகுவாக்குவானாக, நிம்மதியுள்ளதாக ஆக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2026க்கான முபலிஹா கோர்ஸினுடைய அட்மிஷன் ஆரம்பமாகிவிட்டது. இந்த கோர்ஸில் தாங்கள் என்னென்னலாம் படிப்பீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், தர்ஜுமத்துல் குர்ஆன், இல்முத் தஜ்வீத், முஃபீதுத் தாலிபீன், ज़ादुत तालिबीन, शरह मियात आमिल, अस्सर्फ़ु लिल मुब्तदईन, उर्दू का कायदा, तालीमुल इस्लाम, अद्दुरूसुल लुगतुल अरबिया, क़ससुन नबिय्यीन. இன்ஷாஅல்லாஹ் ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த பாடங்கள் நடைபெறும். 100% பர்தா கடைபிடிக்கப்படும். நாங்கள் இந்த 2 வருட முபல்லிகா கோர்ஸில் சேர விரும்பினால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்யுங்க. இதனுடைய விவரங்கள் முழுக்க தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சாதியா கல்வி குழுமத்தின் அனைத்து விதமான முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. அவனது பொருத்தத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.